ஆர்ஜே பாலாஜி எப்படி இதை மிஸ் பண்ணாருன்னு தெரியல. எதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாரு அப்படின்னு ரொம்ப கான்ட்ரவர்சியான படம் தான் கருப்பு. இந்த படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் கிடைச்சது. கிளைமேக்ஸில் வர இந்த கருப்பு பாட்டு தான் இந்த படத்தையே பயங்கரமாக தூக்கி விட்டுச்சுன்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம படத்தோட விஎஃப்எக்ஸை டீகோட் பண்ண போகிறோம். சீன் பை சீன் ஆரம்பத்துலேருந்து என்னென்ன மாதிரி விஎஃப்எக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். முக்கியமாக இந்த ஃப்ரீஸ் ஆகிற சீனு இதை எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. குறிப்பிட்ட இந்த ஃபைட் சீனில் கருப்பு 8 கையோட சூப்பராக ஒரு ஃப்ரேம் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இதை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி மிஸ் பண்ண இல்லை காம்ப்ரமைஸ் பண்ண விஎஃப்எக்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மெர்சல் மூவிஸ். நான் ஜெயராம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கையும் ஒன்று தட்டி விட்டுருங்க. படத்தோட ஆரம்பத்தில் இருந்தே விஎஃப்எக்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சூர்யாவோட இன்ட்ரோ வேற லெவலில் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பண்ணது ஆட் எஃப்எக்ஸ் ஸ்டுடியோ விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டான அம்பானி அப்படிங்கிறவர். இதுக்கப்புறம் இதுதாண்டா சூர்யாவோட இன்ட்ரோவாக இருக்க முடியும் அப்படிங்கிற லெவலில் சூர்யாவோட பெஸ்ட் கேரக்டரோட கட் அவுட் எல்லாத்தையும் எடுத்து பண்ணியிருப்பாங்க. இங்கே வர கேரக்டரோட இமேஜ் எல்லாத்தையும் ஏஐல கொடுத்து கொஞ்சம் டெப்த் ப்ளஸ் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேரக்டர் எல்லாத்துக்கூடையும் இந்த படத்தில் வர கருப்பு இமேஜையும் வச்சிருக்கிறாங்க. சூர்யா அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டுமே பிளெண்டர் இல்லது சினிமா 4D இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் மாடல் பண்ணி டெக்ஸ்டர் கொடுத்து காம்போசிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வர இந்த கருப்பு சாமியோட இன்ட்ரோவும் வேற லெவலில் எடுத்திருப்பாங்க. லைவ் ஆக்ஷனாக ஒரு சில ஷாட்லாம் எடுத்துட்டு ஒரு சில ஷாட்டை 3D மாடல் பண்ணி காம்போசிட் பண்ணியிருக்காங்க. பெரியோர் வரது, மிளகா உலக்கையில் குத்துறது, இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக பஞ்சாக காட்டணுங்கிறதுக்காக சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இந்த சீக்வன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே அங்கங்கே வர இந்த இடி, இந்த நெருப்பு, அப்புறம் மேலே இருக்கிற இந்த லைட் க்ளோ, இது எல்லாமே விஎஃப்எக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சீனில் வர இந்த கருப்பு, இந்த குதிரையுமே போட்டோகிராமெட்ரிக் அப்படிங்கிற மெத்தட்ல 3D ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட டிஃப்ரெண்ட் ஆங்கிள், வீடியோஸ், போட்டோஸ் இது எல்லாத்தையுமே ஒரு சாஃப்ட்வேருக்கு கொடுக்கும்போது அது அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை அக்யூரேட்டாக அப்படியே 3D மாடல் பண்ணி கொடுக்கும். இந்த மெத்தடில் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த குதிரையோட மாடலும் சரி, அதனோட அனிமேஷன் அசைவுகளும் சரி ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். கூடவே சூர்யா சாரோட ஷாட் எல்லாம் லைவாக எடுத்து ரெண்டையும் சீம்லெஸ்ஸாக காம்போசிட் பண்ணியிருக்காங்க. இந்த கையில் சங்கிலி சுற்றுறதை 3D மாடல் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குதிரையை கட்டி இழுத்துட்டு போகிறதுமே இந்த குதிரையை 3D மாடல் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்கள் எல்லாத்தையும் கயிறு கட்டி இழுத்துட்டு அப்புறம் இந்த 3D மாடல் பண்ண குதிரை கூட காம்போசிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாட்டில் சூர்யா சாரை லைவ் ஆக்ஷனில் எடுத்துட்டு இந்த நெருப்பை விஎஃப்எக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாவும் அங்கங்க வர இந்த கருப்புசாமி சிலையும் சிஜிஐ கிடையாது. இது ஒரிஜினலாவே 25 நாள்ல செதுக்கப்பட்ட ஒரு சிலை. பாலக்காட்டுல இருக்க சிற்பிங்க இதை ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. அகைன் இந்த கருப்பு டைட்டிலுமே சினிமா 4Dல மாடல் பண்ணி டெக்ஸ்சர் கொடுத்திருப்பாங்க. இந்த விஎஃப்எக்ஸ்ல நிறைய பேர் இதை கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். என்னன்னா மிளகாவை பார்ட்டிகல் பறக்கிற மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த கோர்ட்டா வர இந்த பில்டிங்குமே கோயம்புத்தூர்ல இருக்க அக்ரி யூனிவர்சிட்டி பில்டிங் தான். இந்த ஷாட்ல வர இந்த நேம் போர்டையும் விஎஃப்எக்ஸ்ல லைட்டா மாத்தி இருக்காங்க. வெளியில இந்த பில்டிங்கை காமிச்சிட்டு கோர்ட்ல வர சீன் எல்லாமே செட்டு போட்டு வேற ஒரு இடத்துல எடுத்திருக்காங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன், இந்த ஹோட்டல் வாய்தாக்கு மேலே வாய்தா போகிறதுனால இவங்க வந்து தங்குற இந்த ஹோப் லாட்ஜ், இந்த சரௌண்டிங் இது எல்லாமே செட்டு போட்டு எடுத்த மாதிரி தான் தெரியுது. எதுவுமே கொஞ்சம் நேச்சுரலாக இல்லாமல் இருக்குது. இந்த ஷாட்டு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. கேமரா ஒரே லெவலில் கண்டினியூஸாக ஸ்லைட் ஆகும். ஆனால் ஷாட் மட்டும் வேற நாளில் எடுத்த மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப நாள் அவங்க இந்த கோர்ட்டுக்குள்ளேயே வாய்தா வாங்கி அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இவங்க நேரமெல்லாம் இதுக்கு வீணா போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி இந்த சீனில் பின்னாடி இருக்கிற மணிகூண்டில் டைமை ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்படி பல நாட்கள் இவங்க இதிலேயே சிக்கி கஷ்டப்படுறத இந்த ஒரு பாட்டிலே ஒரு சில மாண்டேஜ் ஷாட்ஸில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த படத்தில் டைட்டில் கார்டில் இருந்து ரெட் கலர் தூக்கலாக இருக்கும். என்னன்னா கருப்பு சாமிக்கு பிடிச்சது மிளகா, ரெட் கலர். அதே மாதிரி டிவோஷனல் படங்களில் சாமியை காட்டும் போது அந்த ரெட் கலர் ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் கூஸ் பம்ப் கிடைக்கும். அதையும் படம் ஃபுல்லாகவுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக இன்னொரு கலர் அதிகமாக காட்டியிருப்பாங்க. அது என்னன்னா பிளாக்கு. கருப்புங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி கருப்பு சாமிக்கு கருப்பும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீதித்துறையில் கருப்பு யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பாங்க. கருப்புக்கும் சிகப்புக்கும் நடக்கிற யுத்தம், அதனாலையும் இந்த ரெண்டு கலரை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் கலர் கரெக்ஷனும் ரெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கருப்பு சாமி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் வர மாதிரி இந்த மேஜிக் சர்க்கிள் உருவாகிறது, அதுக்குள்ளேருந்து வர்றது, இது எல்லாமே 3Dயில் மாடலிங் பண்ணி காம்போசிட் பண்ணியிருக்காங்க. அதே போல் கோல்டு டஸ்ட் அப்படிங்கிற அவங்களோட ஃபேக்ட்ரி பேருக்கு இடையில இந்த ஓ அப்படிங்கிற சர்க்கிள் வந்து காட் வராரு அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த இடத்துல எல்லாம் பிஜிஎம்ல சாய் அபியங்கர் சும்மா தெரிக்க விட்டுருப்பாரு. இன்ட்ரோ சீன்ல காமிச்ச மாதிரியே இந்த குதிரையும் சூர்யாவையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3D ஸ்கேன் பண்ண அசெட் பிளஸ் லைவ் ஆக்ஷன் ஃபுட்டேஜ் இது ரெண்டையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த கையில் சங்கிலி சுற்றுறதுமே 3D அசட்டை ஆட் பண்ணி அனிமேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ரெட் கலர் பார்ட்டிகல்ஸை நெருப்புலேருந்து வர மாதிரி அங்கங்கே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வர நெருப்பு எல்லாத்தையும் ஒரு சிலது செட்லையும் ஒரு சிலது விஎஃப்எக்ஸ் பண்ணியும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. படம் ஆரம்பித்து ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கருப்புசாமியோட இன்ட்ரோ ப்ளஸ் சூர்யாவோட இன்ட்ரோவும் இதுதான் கூஸ் பம்பாக வேறு லெவலில் காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நிறைய சூர்யா பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், கேமராவும் மூவ்மெண்ட்டில் இருக்கும். இது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இடத்துலலாம் க்ரீன் மேட் போட்டு எடுக்க முடியாது. ஏன்னா க்ரீன் மேட் போட்டோம் அப்படின்னா க்ரீன் மேட்டுக்கு அதிகமாக லைட்டிங் தேவைப்படும். அப்போ தான் அதை கீப் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி பின்னாடி க்ரீன் மேட் போட்டோம் அப்படின்னா ஒரு உடம்பு மேலேயும் முகத்து மேலேயும் விழுகிற இந்த லைட்டு எல்லாம் விழுகாமல் அந்த சீனுக்கு மேட்ச் ஆகுது. அதனால் மோஷன் கண்ட்ரோல் கேமரா வச்சு அதே இடத்துல இருந்து பல ஷாட்ஸும் ஒவ்வொரு டைரக்ஷனிலும் அவர் ஓடி போகிற மாதிரி பல லேயர்ஸாக எடுத்து ரோட்டோஸ்கோப்பி மூலமாக அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் போகிற சூர்யா மட்டும்தான் பேக்ரவுண்டோட எடுத்திருப்பாங்க. பின்னாடி வரவங்க எல்லாம் ரோட்டோஸ்கோப்பி பண்ணி ஆட் பண்ணி இருக்கிறாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் போகிற சூர்யாவோட ஷேடோ மட்டும்தான் பர்ஃபெக்டாக அந்த சீன் கூட மேட்ச் ஆகிருக்கும். பின்னாடி வரவங்க ஷேடோ எல்லாம் விஎஃப்எக்ஸில் ஆட் பண்ணதுனால அந்த சீன் கூட மேட்ச் ஆகாமல் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரியும். பின்னாடி வர இந்த நெருப்பு எல்லாமே சிஜிஐயில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. கேமரா மூவ் ஆகும்போது ஒரு சில இடங்களில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ண இடத்துக்கெல்லாம் கேமராவோட மூவ்மெண்ட்டும் அந்த நெருப்போட அசைகிற மூவ்மெண்ட்டும் ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அதே போல் ஒரு சிஜிஐ பண்ண அசட் அந்த சீனுக்குள்ளே வைக்கும்போது நான் முன்னாடியே பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன், அந்த கேமரா மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணி அந்த அசட்டுக்கு கொடுத்தா தான் அது பர்ஃபெக்டாக அந்த சீன் கூட பிளெண்ட் ஆகும். அங்கங்கே இந்த ரெட் கலர் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்தில் வர ரொம்ப பவர்ஃபுல்லான ஃப்ரீஸ் பண்ணுற சீனு. இது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, சூர்யா டேபிள் தட்டின உடனே அந்த ரூமில் இருக்கிறவங்க எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. இந்த ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா மூவ்மெண்ட்டில் தான் இருக்கும், ஆனால் அங்கே இருக்கிற திங்ஸ் மட்டும் ஃப்ரீஸ் ஆகி அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஆக்டரை ஃப்ரீஸ் ஆகி நிற்க வச்சு கேமரா மூவ்மெண்ட்டில் ஒரு சில ஷாட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. இங்கே இருக்கிற இந்த நியூஸ் பேப்பர், கிளாஸ், கேரம் போர்டு காயின், செஸ் காயின் இது எல்லாமே 3D ஸ்பேஸில் 3D மாடல் பண்ண அசட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த டீ ஆத்திரவரை எப்படி ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஃப்ரேமை ஒரு ஸ்டில்லாக எடுத்து டீ ஆத்திரவரை மட்டும் கட் அவுட் மாதிரி கட் பண்ணி 3D ஸ்பேஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதை எப்படி 3D ஸ்பேஸில் கொண்டு வருது அப்படின்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இல்லை இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் மேனுவலாக கேமராவை ஆட் பண்ண முடியும். அதனோட ப்ரொஜெக்ஷனை 3D ஸ்பேஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேக்ரவுண்டு ஃபில் ஆகிறதுக்கு வேண்டி ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த பிஜி பிளேட், அதாவது ஆள் இல்லாத பேக்ரவுண்ட் இமேஜை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா சின்னதாக அவங்க ஃபேஸுக்கும் கைக்கும் மூவ்மெண்ட் ஆகும். இது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கேமரா மூவ்மெண்ட்டில் அந்த 2 ஆக்டர்ஸும் ஃப்ரீஸ் ஆகி உட்கார வச்சு மோஷன் கண்ட்ரோல் கேமராவில் எடுத்திருப்பாங்க. இந்த கார்டை 3Dயில் மாடல் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாக ஃப்ரீஸ் ஆகிருக்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே உட்கார்ந்துருக்கிற ஆக்டர்ஸோட ஸ்டில் இமேஜை ரோட்டோஸ்கோப் பண்ணி இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் 3D ஸ்பேஸில் ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் ஃபோக்கஸில் காமிச்சு பேக்ரவுண்டில் ஒரு சில கேரக்டர் இருக்கும்போது இதுவும் அதே மாதிரி தான் அவங்கள மட்டும் ரோட்டோஸ்கோப் பண்ணி அங்கங்கே 3D ஸ்பேஸில் ஃப்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது தான் கேமரா எப்படி வேணாலும் நம்ம மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், அந்த இமேஜ் ஃப்ளாட்டாக தெரியாது. இப்போ இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவும் சரி, பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட்டும் சரி, அவங்களோட ஸ்டில் இமேஜை ரோட்டோஸ்கோப் பண்ணி பேக்ரவுண்டில் ஒரு தனி லேயராக வச்சு ப்ளஸ் இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே 3Dயில் ஆட் பண்ணி கேமரா மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறத, அந்த ரூம் ஃபுல்லாக இருக்கிற ஃப்ரீஸை ஒரே ஷாட்டில் காட்டுவாங்க. இதுக்கு இவங்க மோஷன் கண்ட்ரோல் கேமராவை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்டை தனியாக ஒரு டைம் எடுத்துருவாங்க. அதாவது அங்கே ஆட்கள் யாரும் இல்லாமல் வெறும் ரூமை மட்டும் ஒரு டைம் ஒரு மோஷனில் எடுத்துருவாங்க. திரும்ப அகைன் அதே மோஷனில் எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி உட்கார்ந்துருக்கிற மாதிரி இன்னொரு டைம் எடுப்பாங்க. அப்புறம் சூர்யா இங்கே நின்று பண்ணுற ஆக்ஷனை திரும்ப அதே மோஷனில் நார்மலாக பண்ணுற மாதிரி எடுத்துட்டு அங்கங்கே ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறவங்கள மட்டும் தனித்தனி லேயராக மாஸ்க் பண்ணி அங்கங்கே ஆட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அங்கங்கே இருக்கிற 3D மாடல் எல்லாத்தையும் 3D ஸ்பேஸில் அங்கங்கே டிஸ்டன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஒரு சில ஸ்டில்லாக இருக்கிற டைமில் சின்னதாக மூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். அப்படி இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த இடத்த மட்டும் ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணி கரெக்டாக அங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு உதாரணம் இந்த டீ ஆத்துறவர், அவர் ஃப்ரீஸாக இருந்தாலும் அந்த டீ கீழே விழுந்துடும். இந்த மாதிரி இடத்துல அவரை மட்டும் ரோட்டோஸ்கோப் பண்ணி ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அகைன் இந்த ஆங்கிள்லையும் அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஷன் கண்ட்ரோல் கேமரா வச்சு எல்லாத்தையும் தனித்தனியாக ரோட்டோஸ்கோப் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. த்ரிஷா இங்கேருந்து இப்படி நடந்து வர இடத்துலையும் கவனிச்சிங்கன்னா இவங்க எல்லாத்தையும் ஃப்ரீஸாக நிற்க வச்சு ஒரு கேமரா மூவ்மெண்ட்டில் எடுத்துட்டு அதே மோஷன் கண்ட்ரோல் கேமரா வச்சு திரும்ப த்ரிஷா வரதை தனியாக எடுத்து த்ரிஷாவை மட்டும் ரோட்டோஸ்கோப் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இவங்களோட கை ஓவர்லாப் ஆகும்போது அந்த கைக்கு மாஸ்க் போட்டு வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க இவ்வளோ ஆடாமல் அசையாமல்
முடியாமல் உட்கார முடியாது, சின்னதாக ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்கும். இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில ஸ்டில் ஃப்ரேமை அவங்கள மட்டும் ரோட்டோஸ்கோப் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணியிருப்பாங்க. ட்ரெயினில் வர இந்த ஃபைட் சீனில் சூர்யா ஒரு ஃபைட்டரை ஃப்ளோரில் தள்ளி மிதிக்கும் போது அவர் உள்ளே போயிடுவார். இதை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, உதைக்கிற வரைக்கும் தான் ரியல் ஆக்ஷன் ஃபுட்டேஜ். அதுக்கப்புறம் படுத்திருக்கிறவரை மட்டும் ரோட்டோஸ்கோப் பண்ணி கீழே ஃப்ளோரில் விஎஃப்எக்ஸில் ஒரு சின்ன ஹோலை ஆட் பண்ணி இந்த ஃபைட்டரோட கட் பண்ண அந்த லேயரை அதுக்குள்ளே போகிற மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஷாட்டில் ஒருத்தர் அப்படியே அடித்து கழுத்தை மட்டும் திருப்புற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சும்மா இவர் திரும்புகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு தனியாக இவரை ஃபுல் 360 ரொட்டேட் ஆகிற மாதிரி எடுத்துட்டு தலையை மட்டும் ரோட்டோஸ்கோப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஃபுல்லாக பின்னாடி திரும்பி இருந்தால் இங்கே கழுத்து தெரியணும், ஆனால் இங்கே கழுத்து தெரியாமல் கருப்பு முடி மட்டும் தான் தெரியுது. இந்த ஷாட்டில் இந்த இடம் மட்டும் தான் ட்ரெயினுக்குள்ளே வச்சு ஸ்டில்லாக ஒரு இடத்துல லைவ் ஆக்ஷனாக எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் போகிறது, டனலு, இது எல்லாமே 3Dயில் மாடல் பண்ணி அனிமேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீனில் வர இந்த கடைங்க, இந்த ரோடு, இது எல்லாமே செட்டு போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபைட் சீக்வன்ஸுமே மியூசிக்கெல்லாம் தாறுமாறாக போட்டு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப கோவத்தோட உச்சியில் இருக்கிற கருப்பசாமி இந்த மிளகாத்தூள் பேகு தலையில் மாட்டினதுக்கப்புறம் இன்னும் உக்கிரமாகி இதுக்கப்புறம் ஒரு ஷாட் வரும் பாருங்க, கூஸ் பம்பாக இருக்கும். முகத்தில் மிளகா பொடியோட அந்த வெறியோட கருப்பசாமி பல கைகளோட இருக்கிற மாதிரி கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு சூர்யாவையும் இங்கே நிற்கிறவரையும் தனியாக எடுத்துட்டு மேலே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கயிறு கட்டி தனித்தனியாக அதே லைட்டிங்கில் அதே இடத்துல எடுத்து ரோட்டோஸ்கோப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே 3 பேரும் அவங்கவுங்க பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி கையை மட்டும் தூக்கி ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீன் இவ்வளோ பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அதே இடத்துல அதே லைட்டிங்கில் இந்த லேயர்ஸ் எல்லாம் எடுத்தது தான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கார் வெட்டுற சீன்லேயே நிறைய லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கும். நிறைய பேர் இதை பற்றி வீடியோவும் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவங்க கார் மேலே உட்காந்துருப்பாங்க. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பாங்க. சரி, உட்காந்துருந்தவங்க எந்திரிச்சு நின்றுட்டாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த ஷாட்லையும் பாருங்கள், கார் கிட்ட தான் இருக்கிறாங்க. கருப்பு அந்த காரை வெட்டுறாரு. இப்போ கார் ரெண்டாக போகுது. இப்போவும் கார் கிட்ட தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த டாப் ஆங்கிளில் காட்டும் போது கார் இருக்காது. கார் கட்டாகி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் கார் இருக்க மாதிரியே திரும்ப இந்த ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. இந்த கார் கட் பண்ணுற சீனு ரொம்ப அபத்தமான ஒரு சீனு. இது எப்படி விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஷாட்டுக்கு மட்டும் நிஜமாலுமே கட் பண்ண மாதிரி ஒரு காரோட செட்டப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. இல்லை அது பழைய காரை இந்த மாதிரி செட் பண்ணி இதை எடுத்துருக்காங்க. 2 சைடு உட்காந்துருக்கவங்களையும் தனித்தனியாக எடுத்துட்டு அப்புறம் இது கூட காம்போசிட் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்த நெருப்புக்காக விஎஃப்எக்ஸில் கலரிங்க எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் வர இந்த ஃபைட் சீனு இதுவுமே ரொம்ப கான்ட்ரவர்சியாச்சு. விஎஃப்எக்ஸ் சுத்தமாக நல்லா இல்லை. இந்த ஷாட் வரைக்கும் சூர்யா நடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் அவரோட டூப்பை வச்சு இடையில ஒரு சில ஷாட்ஸ் எடுத்துருக்காங்க. அதில் அவரோட தலையை ரீப்ளேஸ் பண்ண போய் அது அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சிருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அகைன் சூர்யா நடிச்சிருக்கிறாரு. திரும்ப இந்த ஷாட்டில் டூப் நடிச்சிருக்கிறாரு. அவர் தலையை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது நல்லாவே தெரியுது. இதில் இன்னொரு லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த சீன்லையும் சரி இந்த ரியல் சூர்யா கூலர்ஸ் போட்டிருக்க மாட்டார். தலையை ரீப்ளேஸ் பண்ணியிருக்க சூர்யா மட்டும்தான் கூலர்ஸ் போட்டிருப்பாரு. இங்கேயும் அதே தான். அந்த ஷாட்டுக்கு அப்புறம் கூலர்ஸ் இருக்காது. இது எப்படி இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு கிளைமேக்ஸை இப்படி விட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் வந்த இந்த கிளைமேக்ஸ் கருப்பு சாங்கு வேற லெவல் எடுத்திருப்பாங்க. ரியல் லைட்டிங்கு, ஃபயர், இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. சூர்யா பர்ஃபார்மன்ஸும் வேற லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும். ரியல் கருப்பை பார்த்த மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இந்த விஎஃப்எக்ஸ் டீகோடிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஎஃப்எக்ஸ் டீகோடிங்க்கு நம்மளோட மெர்சல் மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.